Okay, right. So இப்போ இந்த செஷன் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து zone based firewall. So zone based firewallனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டா நம்ம ASA எல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேவா? So ASA எல்லாம் உங்களுக்கு உங்களோட டிராஃபிக் ஃப்ளோவை மெயின்டைன் பண்றதுக்கு ஜோனா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஜோன் அண்ட் செக்யூரிட்டி லெவலை பேஸ் பண்ணி தான் உங்களோட டிராஃபிக் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க ரவுட்டர்ல நம்ம ஜோனை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்ஃபேஸஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட டிராஃபிக்கை நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும். ஓகேவா? பட் மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னா ஏஎஸ்ஏல செக்யூரிட்டி லெவலை வச்சு ஒர்க் ஆகும். இங்க செக்யூரிட்டி லெவலுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இங்க டிராஃபிக் ஃப்ளோங்கிறது நம்ம மேனுவலா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டிராஃபிக் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கறது ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ரவுட்டரில் நம்ம எப்படி ஃபயர்வால் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால்ங்கிறது. ஓகேவா? உங்களோட ஏஎஸ்எல் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரவுட்டரில் ஃபயர்வால் கேப்பபிலிட்டிஸ் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் வச்சு நீங்கள் டிராஃபிக்கை செக்யூர் பண்ணுவீங்க. ஓகே, இதுலேயும் நீங்கள் இதோட பார்ட்ஸ், இதோட கான்ஃபிகரேஷன் பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏஎஸ்ஏல கிரியேட் பண்ணுற மாதிரியே ஓகே, ஸோ இதுலேயும் ஜோனாக ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஜோனுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுப்பீங்க. ஓகேவா? உங்க ஏஎஸ்எல் எப்படி நேம் எஃப்னு கொடுத்து ஒரு நேம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி. பட் ஆனால் இதில் நேம்ஸுக்கு நோ செக்யூரிட்டி, no security level. ஓகேவா? நேம்ஸுக்கு நோ செக்யூரிட்டி லெவல். அடுத்தது உங்களோட டிராஃபிக் ஃப்ளோ நாட் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி நேம்ஸ். ஓகே, ஏன்னா செக்யூரிட்டி லெவல் இல்லை அதனால நேம்ஸ்னு சொல்றேன். ஸோ டிராஃபிக் ஃப்ளோ நாட் based on names or security level. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜோன் பேஸ்ட் ஃபயர்வாலோட பேசிக்கான விஷயங்கள். இதுக்கு டிஃபால்ட்டான இன்னும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால்ல சேம் நேம்ல, ஓகேவா, சேம் நேம்ல ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0/0/0/1 சொல்லி ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருந்தா இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு நடுவில் டிராஃபிக் ஃப்ளோ வில் ஒர்க். ஸோ டிராஃபிக் வந்து ஃப்ளோ ஆகும், டிராஃபிக் ஃப்ளோஸ். ஓகேவா? இப்போ அதே இது டிஃப்ரெண்ட் நேமாக இருந்துச்சுன்னு வைங்க, உங்களோட ஜோனோட நேம் டிஃப்ரெண்ட் நேமாக இருந்தா டிராஃபிக் வந்து வில் நாட் ஃப்ளோ. 0/2 0/3 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா traffic not flow. டிஃபால்ட்டா டிராஃபிக் போகாது. நீங்க ரூல்ஸ் எழுதி, ஓகேவா, நீங்க வந்து ஒரு பாலிசி எழுதி அந்த பாலிசி மூலமா டிராஃபிக்கை நீங்க ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஓகே, பட் இதே உங்களோட ஏஎஸ்ஏ கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வியூவை போட்டு பாருங்க. உங்களுக்கு அப்போ இதோட இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். Let me choose this color. Difference ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஏஎஸ்ஏவோட இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வைங்க. ஓகே, இப்போ நம்ம ஏஎஸ்ஏவோட இப்போ இந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏஎஸ்ஏவோட பார்த்தோம்னா ஏஎஸ்ஏவும் ஜோன் தான். ஓகேவா? ஜோன் சொல்றதோட ஏஎஸ்ஏ வந்து ஜோன் நான் ஏன் இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம்னா அதுலேயே நீங்கள் ஒரு நேம்ஸ் கொடுப்பீங்க, இன்சைடு அவுட் சைடு. ஸோ டிஎம்சி இல்லைனா உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சினாரியோ டோபாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஜோன் சேஞ்ச் ஆகும், ஜோனோட நேம் சேஞ்ச் ஆகும்.
இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உங்கள் இன்சைடுக்கு டிஃபால்ட்டாக 100ங்கிற ஒரு செக்யூரிட்டி லெவல் இருக்கும், மீதி எல்லாத்துக்குமே 0ங்கிறது இருக்கும் ஏஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும். பட் உங்களோட ஜோன் பேஸ் ஃபயர்வால் அந்த மாதிரி செக்யூரிட்டி லெவலுங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ எல்லாருமே சேம் தான் இதை பொறுத்த வரைக்கும். அது ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ரெண்டாவது விஷயம், உங்கள் ஏஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஹை டு லோ செக்யூரிட்டி லெவல் எப்பயுமே போகும். டிசிபி அண்ட் ஐபி மட்டும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ரிவர்ஸ் டிராஃபிக் வரும். பட் மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸ் டிராஃபிக் எழுதணும் லோ டு ஹை செக்யூரிட்டிக்கலாம். ஓகேவா? கிளியரா? பட் ஆனால் உங்கள் ரவுட்டரில் இருக்க ஜோன் பேஸ் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் ஃப்ளோங்கிறது மேனுவலாக தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக எந்த ஒரு டிராஃபிக் ஃப்ளோவுமே இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட சேம் நேம் டிஃப்ரெண்ட் நேம்ங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ அதில் வந்து உங்களோட செக்யூரிட்டி லெவலை வச்சு தான் டிராஃபிக் ஃப்ளோவே நடக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு சேம் நேமில் தான் உங்களுக்கு டிராஃபிக் ஃப்ளோ நடக்கும். டிஃப்ரெண்ட் நேமாக இருந்தால் யூ நீட் டு கிவ், அதுக்கு ஏற்ற மாதிரி பாலிசி எழுதி நீங்கள் டிராஃபிக்கை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால்னு சொல்கிறது. ஸோ ஜோன் பேஸ்ட் ஃபயர்வால் வந்து இப்போ யாரும் பெருசாக அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணனா கூட முன்னாடி இருக்கிறதுல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசன் என்னன்னா உங்களோட ஃபயர்வாலோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி ஒரு ரவுட்டர்லேயே உங்களால் கொண்டு வர முடியும். ஓகேவா? பட் என்னன்னா ஃபயர்வால் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக ஃபயர்வாலுங்கிற ஒரு யூஸாக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரவுட்டரில் ரவுட்டிங் ப்ளஸ் ஃபயர்வால் ரெண்டுமே சேர்த்து இது கேப்பபிள் பண்ணும். ஸோ அதனால் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அது ஒன்று தான் இதோட ட்ராபேக்காக இருக்கும். பட் இப்போதைக்கு ஃபயர்வால் தனியாக யூஸ் பண்ணாலும் அப்போ இருக்கும்போது ஜோன் பேஸ் ஃபயர்வால்ன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய இதுவாக இருந்துச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஜோன் பேஸ் ஃபயர்வாலோட பேசிக்கான ஒரு கான்செப்ட். சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கீவேர்ட்ஸில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏஏசியில் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இதில் கிட்டத்தட்ட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மோராலஸ் எல்லாம் வரும். பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிராஃபிக் ஃப்ளோ இருக்காது, ஹை டு லோக்கு டிராஃபிக் ஃப்ளோங்கிற ஒரு விஷயம் இருக்காது, செக்யூரிட்டி லெவல் இருக்காது. பட் ஆனால் இதுவும் ஜோன் அண்ட் நேம்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ அதனால சிமிலர் டு ஏசிங்கிற மாதிரி அதில் யூஸ் பண்ணுற மாதிரியே கிளாஸ் மேப், பாலிசி மேப் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே இது ஜோனுங்கிறனால ரவுட்டருக்கே உரிய ஒரு சில விஷயங்கள் மூலமாக இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. ஜோன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது அதை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நேம்ஸ் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகிறதுனால சேம் நேமாக இருந்தால் டிராஃபிக் ஃப்ளோ ஆகும், டிஃப்ரெண்ட் நேமாக இருந்தால் டிராஃபிக் ஃப்ளோ ஆகாது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஜோன் பேஸ்ட் ஃபயர்வாலோட கான்செப்ட். இதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது இன்னும் நமக்கு கிளியராக புரிய வரும். தேங்க்யூ.